ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஃப்ளோர் கிளீனிங், எப்படி ஃப்ளோர்ல இருக்கிற டைல்ஸ் எல்லாம் எப்படி கிளீன் பண்ண போறோம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். எதுக்கு நம்ம திடீர்னு கிளீனிங்ல இறங்கிட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எனக்கு கிளீனிங் ரொம்ப பிடிக்கும். எப்படி கிளீன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கிளீனிங் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்காக எங்க வீடு எப்பயுமே கிளீனா இருக்கும் அப்படின்லாம் நினைச்சாதீங்க. எங்க வீடு ரொம்ப கிளீன் இல்லாம இருக்கும். சில டைம் லேசினஸ் தான் காரணம். எனிவே, என்ன சொல்ல வந்தேன் மறந்துட்டேன். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் நம்ம கிளீனிங் வீடியோஸ்ல இருந்து தான் ஆரம்பிச்சோம். அப்புறம் என்கிட்ட நிறைய பேர் கிளீனிங் டிப்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதுல முக்கியமா இந்தியால அவைலபிளா இருக்கிற பொருளை வச்சுட்டு எப்படி கிளீன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஃப்ளோர் டைல்ஸ் எப்படி கிளீன் பண்ணணும் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா கேட்டிருந்ததுனால இந்த வீடியோ போடுறேன். நம்ம வீட்டுல இருக்கிற பொருளை வச்சுட்டு எப்படி ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ளோர் டைல்ஸ் கிளீன் பண்ணதுக்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் திங்ஸ் எல்லாம் எடுத்துடணும். நம்ம எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஹூவர் போடணும், இல்லைன்னா பிரஷ்ஷை வச்சுட்டு கிளீன் பண்ணணும். தரையில இருக்கிற எல்லா தூசியெல்லாம் ஃபர்ஸ்ட் கூட்டிட்டோம்னா நல்லது. நம்ம டெய்லி கூட்டுறது நல்லது. தூசியெல்லாம் அப்படியே இருந்தது, நம்ம சமைக்கிற பொருள் ஏதாவது கீழே விழுந்திருக்கும், அதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இந்த டைல்ஸ்ல பட்டு ஸ்கிராச் ஆக சான்சஸ் இருக்கு. அதனால நம்ம டெய்லி கூட்டுறது நல்லது. இப்ப நம்ம பிரஷ் வச்சு கூட்டுவோம். எவ்வளவு தூசி வருது பாருங்க. எங்க ஃப்ளோர் டைல்ஸ் பாருங்க ரொம்ப ரொம்ப அழுக்கா இருக்கு. இது ஒயிட் கலர்னால ரொம்ப நல்லா வேற அழுக்கு தெரியும் பட்டதுன்னா. இதெல்லாம் எப்படி கிளீன் பண்ண போறோம்? நம்ம நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் வச்சு அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஃப்ளோர் டைல்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக காசு போட்டு வாங்கியிருப்போம். அதை நல்லா மெயின்டைன் பண்ணாதான் அது ரொம்ப நாளைக்கு வரும். அப்புறம் அந்த ஷைன் எல்லாம் போகாமல் இருக்கும். அதனால நம்ம ஹார்ஷ் கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சரி, இன்னைக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம நல்லா ஹாட் வாட்டர் எடுக்க போகிறோம். அப்படியே அந்த ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஸ்டீம் கிளீன் மாதிரி அப்படி வரும். நீங்கள் அந்த ஹாட் வாட்டர் எடுத்தீங்கன்னா, அதனால நல்லா ஹாட் வாட்டர் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் நான் எடுத்துருக்கிறது வாஷிங் சோடா, சோடாபைகார்ப், அப்புறம் வினிகர். நான் இதில் இருக்கிற வித்தியாசம் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். இது ஒரு சகோதரர் கேட்டிருந்தீங்க. இது நம்ம ஊரில் கண்டிப்பாக கிடைக்கும். வாஷிங் சோடா, சோடாபைகார்ப், வினிகர் எல்லாமே கிடைக்கும். வினிகர் உங்களுக்கு கிடைக்கல, நல்ல வினிகர் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எலுமிச்சம்பழம் சாறு எடுத்துக்கலாம். நீங்கள் 5% அசிட்டிக் ஆசிட் இருக்கிற வினிகர் வாங்கினீங்கன்னா தான் நல்லது. ஏன்னா சும்மா சாதாரண மற்ற வினிகர்லாம் வாங்கினீங்கன்னா அது அவ்வளவா எஃபெக்டிவா இருக்காது. இப்போ நான் வாஷிங் சோடாக்கும் சோடா பைகார்புக்கும் இருக்கிற வித்தியாசம் சொல்றேன். இது சோடா கிறிஸ்டல்ஸ் எழுதிட்டு பாருங்க. இது வாஷிங் சோடா. இந்த சோடா சோடியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லுவோம். இது பேக்கெட்ல இல்லை, நான் பாட்டிலில் போட்டு வச்சிருக்கிறேன். இது பேக்கிங் சோடா, சோடியம் பைகார்பனேட். இது ரெண்டுமே நம்ம கிளீனிங்க்கு யூஸ் பண்ணலாம். இது என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த வாஷிங் சோடா pH லெவல் அதிகமாக இருக்கு, 11 இருக்கு. இந்த சோடியம் பைகார்பனேட் pH 8 தான் இருக்கு. இந்த வாஷிங் சோடால pH லெவல் அதிகமாக இருக்கிறதுனால இது ஸ்டெயினை எல்லாம் டக்குன்னு எடுத்துடும். இதோட பவர் ஜாஸ்தி. இந்த பேக்கிங் சோடா pH லெவல் 8 இருக்கிறதுனால அந்த ஸ்டெயின் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுதான் வித்தியாசம். இதை இந்த வாஷிங் சோடாவை நம்ம அடிக்கடியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்டெயின் இருந்ததுன்னா நம்ம 1 or 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் எவ்ரி வீக் கிளீன் பண்ணுறீங்க அப்படின்னா சோடியம் பைகார்பனேட், பேக்கிங் சோடா மட்டும் யூஸ் பண்ணுங்க. உங்கள் ஃப்ளோர் டைல்ஸ் ரொம்ப ரொம்ப அழுக்கா இருந்தது அப்படின்னா மட்டும் நீங்க வாஷிங் சோடா யூஸ் பண்ணுங்க. நம்ம ஃப்ளோர் டைல்ஸ் ரொம்ப நாளைக்கு வரணும், ஷைன் எல்லாம் போகாம இருக்கணும் அப்படின்னா
நம்ம என்ன பொருள் யூஸ் பண்ணுறது முக்கியம். ரொம்ப ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எப்பயுமே வந்து நல்லா சுடு தண்ணியை மட்டும் வச்சுட்டு தொடச்சாலே நிறைய அழுக்கெல்லாம் போயிடும். இப்போ நீங்கள் வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை துடைக்கிறீங்க அப்படின்னா சுடு தண்ணி மட்டும் வச்சு தொடங்க. இல்லை உங்களுக்கு வந்துட்டு இன்னும் அழுக்கு நிறையா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம பாத்திரம் கழுவுற லிக்விட் சோப்பு கொஞ்சோண்டு சுடுதண்ணியில சேர்த்துட்டு தொடங்க. அதுலேயே நிறைய அழுக்கெல்லாம் போயிடும். இன்னும் நிறைய அழுக்கு இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க வந்து வாஷிங் சோடா இல்லைன்னா பேக்கிங் சோடா, அப்புறம் வினிகர், அப்புறம் பாத்திரம் கழுவுற லிக்விட் சோப்பு 3ஐயும் மிக்ஸ் பண்ணி சுடுதண்ணியில கலந்து அப்படியே இந்த ஃப்ளோர் எல்லாம் கிளீன் பண்ணீங்கன்னா எல்லா அழுக்கும் போயிடும். இன்னும் உங்களுக்கு நிறைய கரை இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம், இதை தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன். இங்க பாருங்க, இந்த தண்ணி வந்து நல்லா சூடா இருக்கு, சுட சுட இருக்கு. இது வந்து நான் ஒரு 5 லிட்டர் தண்ணி எடுக்கிறேன். 5 லிட்டர் தண்ணிக்கு 1/4 கப்பு. நான் இன்னைக்கு எடுக்கிறது வந்து வாஷிங் சோடா. எங்கள் ஃப்ளோர் ரொம்ப ரொம்ப அழுக்காக இருக்குது, அதனால வந்து நான் வாஷிங் சோடா எடுக்கிறேன். 1/4 கப்பு, அது வந்து 60 ml. அப்புறம் நம்ம வினிகர் ஊற்றிக்குவோம். வினிகரும் அதே தான், 1/4 கப் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் கழுவுற லிக்விட் சோப் எடுக்கிறோம். இது வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணால் போதும். 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணால் அப்புறம் வழிக்கு விழுந்துருவோம். ஃப்ளோர்லாம் வந்துட்டு ரொம்ப சோப்பெல்லாம் ஒட்டிக்கிடும். அதனால வந்துட்டு ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். எல்லாமே மிக்ஸ் ஆகணும். வினிகர், இந்த வாஷிங் சோடா, அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுற லிக்விட் சோப் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குது. அப்புறம் இதில் வந்து நீங்கள் டிஸ்இன்ஃபெக்டன்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஜோஃப்ளோரா சேர்க்குறேன். நம்ம ஊரில் வந்து லைசால், டெட்டால் அது எல்லாமே இருக்குது. அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட்டுக்கெலாம் வந்து அளவு போட்டிருப்பாங்க, அதை பார்த்து சேருங்க. இதில் வந்து ஒரு 40 மடங்கு தண்ணிக்கு வந்து 1 மடங்கு டிஸ்இன்ஃபெக்டன்ட் சேர்க்க சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படி தான் சேர்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பர் ஸ்மெல்லாக இருக்கும். 2 மூடி மட்டும்தான் சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ கொஞ்ச நேரம் வந்து நம்ம இந்த மாப்பை வந்து உள்ளே வச்சிருக்கணும். அப்படின்னா தான் அது அந்த தண்ணி எல்லாம் வந்து நல்லா உறிஞ்சி அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா துடைக்கும். ஆவி பறக்குது பாருங்க, ரொம்ப சூடாக இருக்குது தண்ணி. இப்போ இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். நம்ம துடைக்கிறப்ப எப்பையும் இடது பக்கம் இருந்து வலது பக்கமாக துடைங்க. துடைக்கவே அழுக்கு போறதெல்லாம் தெரியுது. இப்போ ஒரு இடத்துல ரொம்ப கரை அதிகமாக இருக்குது, நம்ம வந்து துடைக்கிறதுல அந்த கரை போகலை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த வாஷிங் சோடா இல்லைன்னா சோடியம் பைகார்ப் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஹைட்ரஜன் பெராக்சைடு அதை எடுத்து 2ஐயும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்குறோம். கேஸ் ஸ்டவ் சுத்தம் செய்வது எப்படி வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். இதில் எதுலேயுமே கெமிக்கலே கிடையாது. நம்ம சேனலில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ண மாட்டோம். ஹைட்ரஜன் பெராக்சைடு நம்ம ஊர் ஃபார்மசிலாம் கண்டிப்பாக கிடைக்கும். விலை தான் எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. இப்போ வந்து இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ப்ளீச் நீங்கள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு பதிலாக வந்து இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்து குளோரின் ப்ளீச், நார்மல் ப்ளீச். இது வந்து ஆக்சிஜன் ப்ளீச். இது வந்து ஸ்மெல் இருக்காது, கெமிக்கல் இல்லை. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால ப்ளீச் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த வாஷிங் சோடா இல்லைன்னா சோடியம் பைகார்ப் இதை எடுத்துட்டு இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடையும் இதையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கு அளவுலாம் இல்லை, நம்ம சும்மா மிக்ஸ் பண்ணா போதும். இப்படி ஒரு பேஸ்டா வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம்.
இந்த பேஸ்ட்டை வந்து உங்களுக்கு எங்கே காரம் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஊற விடுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா எல்லா அழுக்கும் போயிடும். மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், ஃப்ளோர் டைல்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கரையாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து பிங்க் ஸ்டஃப் யூஸ் பண்ணலாம். பிங்க் ஸ்டஃப்புக்கு எல்லா கரையுமே போகும். அப்படி இல்லைன்னா பார்கீப்பர்ஸ் ஃப்ரெண்டும் யூஸ் பண்ணலாம். பிங்க் ஸ்டஃப் வந்து அமேசானில் கிடைக்கும். இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணலாம். நான் வந்து ஆன்லைனில் பார்த்தேன், 259 ரூபா போட்டிருந்தாங்க. இது எல்லா கிளீனிங்க்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து மல்டி பர்பஸ் கிளீனர் பிங்க் ஸ்டஃப்பு. இங்கே யூகேல இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து 89 pence தான். பவுண்ட்லேண்ட்லேயும் கிடைக்கும், சேவர்ஸில் எல்லா இடத்துலையுமே இது கிடைக்கும். பார்கீப்பர்ஸ் ஃப்ரெண்டு வந்து வில்கின்சனில் நான் வாங்கினேன். அப்புறம் வேறு என்ன சொல்வது, இப்போ ஒன்ஸ் வந்து நீங்கள் தரையை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இதை ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் வச்சுட்டு க்ளீன் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து நம்ம வாஷிங் சோடா, அப்புறம் பாத்திரம் கழுவுற லிக்விட் சோப், வினிகர் எல்லாம் கலந்து வந்து நம்ம இதை தொடச்சிருக்கிறோம். அதனால வந்து அது எல்லாம் போகணும். ஐஸ் மேலே வந்து இது எல்லாமே படிஞ்சிருக்கும். அதை எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் வச்சு துடைக்கிறது நல்லது. அப்பதான் எல்லாமே போயிடும். இல்லைன்னா ஒவ்வொரு டைமும் வந்து இந்த சோடாபைகார்ப் இல்லைன்னா சோப்பு இதெல்லாம் வந்து அப்படியே படிஞ்சு சீக்கிரமா கலர் எல்லாமே மாறி போயிடும். அப்புறம் அந்த ஷைன் எல்லாமே போயிடும். அதனால ஃப்ரெஷ் வாட்டர் வச்சு தொடச்சிங்கன்னா இன்னும் வந்து பளிச்சுன்னு கிளீனா இருக்கும், ரொம்ப நாளைக்கு வரும். நம்ம வந்து 5 liters வாட்டர் எடுத்துக்கிறோம். நீங்க வேணும்னா வந்து 8 liters வரைக்கும் வாட்டர் எடுக்கலாம். நம்ம வந்து 5 to 8 liters வாட்டர்ல வெறும் 60 ml தான் வந்து வினிகர் அப்புறம் சோடா பைகார்ப்லாம் சேர்க்கிறோம். அதனால இது வந்து டைல்ஸை எல்லாம் வந்து டேமேஜ் பண்ணாது. அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எனிவே நம்ம தொடச்சி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப வந்து ஃப்ரெஷ் வாட்டர் வச்சு நம்ம துடைக்கிறோம். அதனால வந்து வினிகர்லாம் வந்து டேமேஜ் பண்ணாது. ஆனால் நீங்கள் வந்து நேச்சுரல் ஸ்டோன்ஸ் வச்சுருந்தீங்க, மார்பிள், கிரானைட், குவார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா வினிகரோ இல்லை லைம் ஜூஸோ நீங்கள் கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் சோடா பைகார்ப் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நேச்சுரல் ஸ்டோன்ஸ்க்கு வந்து நீங்கள் சோடா பைகார்ப் பிளஸ் பாத்திரம் கழுவுற லிக்விட் சோப் யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப சேஃப். இதுல வாஷிங் சோடா கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதோட pH லெவல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். வாஷிங் சோடா கண்டிப்பா யூஸ் பண்ணாதீங்க நேச்சுரல் ஸ்டோன்ஸ்க்கு. எனிவே இதுதான் வந்து ஃப்ளோர் கிளீனிங் மெத்தட். ஃபைனல் ரிசல்ட் பார்க்கலாம். சூப்பராக ஆயிடுச்சு பாருங்க. பாத்ரூம் டைல்ஸை கூட இதை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணேன். அழகாக இருக்குது. இந்த க்ரவுட் பற்றி சொல்லணும். இங்கே வந்து க்ரவுட் வந்து கிரே கலரில் போட்டிருக்காங்க. அதனால் வந்து அழுக்கானாலும் தெரியாது. ஆனால் வந்து கிச்சனில் ஒயிட் கலரில் போட்டாங்க க்ரவுட்டு. அதனால் லைட்டாக அழுக்குப்பட்டாலும் கூட அது கொஞ்சம் தெரியும். நீங்கள்லாம் வந்து வீடு கட்டுறப்போ க்ரவுட்டு போட்டிங்கன்னா ஒயிட் கலர் க்ரவுட்டு தயவு செஞ்சு போடாதீங்க. ரொம்ப பளிச்சுன்னு அழகாக இருக்குது பாருங்கள். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்லா வித்தியாசம் தெரியும். இதை வந்து ஒரு சகோதரர் வந்து கேட்டிருந்தாரு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் வீடு எப்பயுமே இப்படி நீட்டாக இருக்குமா அப்படின்னா இல்லை என்பது தான் என் பதில். சாரிங்க. திடீர்னு யாராவது வந்தால் எங்கள் வீட்டை பார்த்து அதிர்ச்சி ஆகிடாதீங்க. நான் வந்து அடிக்கடி உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன். நீங்கள் இப்படி க்ளீனிங் டிப்ஸ் கேட்குறதுக்கு கூட நல்லது தான். ஏன்னா அப்பப்போ நானும் எங்கள் வீட்டை வந்து க்ளீன் பண்ணிப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.